கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது அவருக்கு எதிர்கொண்டு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை அவர் பார்க்கிறார். பார்த்து அதிலே ஒரு ஸ்திரீயை காண்கிறார். அந்த ஸ்திரீயோ துக்கம் நிறைந்தவளாய் அழுது கொண்டு வருகிறாள். ஏன் அவள் அழுது கொண்டு வருகிறாள்? அவளுடைய மகன் மரித்து போய்விட்டான். அவளோ கைம்பெண்ணா இருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். கைம்பெண் என்றால் தன்னுடைய கணவனை இழந்த ஸ்திரீ. கணவன் மரித்து போய்விட்டான். இப்பொழுதோ மகனும் மரித்து போய்விட்டான். இனி நான் யாருக்காக ஜீவிக்க வேண்டும்? இனி நான் எதற்காக ஜீவிக்க வேண்டும்? நான் இனி எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஒரு மிகவும் துக்கத்தில் மூழ்கி போனவளாக அவள் வந்து கொண்டிருக்கிறாள். கண்ணீரே வாழ்க்கையாக இருக்கிறது அவளுக்கு. இது ஒரு புறம். மறுபுறம் அந்த வாலிபன் மரித்து போய்விட்டான். வாலிப பிராயத்திலே ஒரு வாலிபனுக்கு அநேக கனவுகள் இருக்கும். தன்னுடைய பெற்றோர்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்று, தான் இன்னும் இருக்கிற நிலையை விட இன்னும் உயர்ந்து வர வேண்டும் என்றும் அந்த வாலிபன் எண்ணியிருப்பான். இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது. அவன் தன் தகப்பனை இழந்து, தன் கணவனை இழந்த தன் தாயினிடத்தில் அவன் இப்படியாக சொல்லியிருக்க வேண்டும், இனி ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க, நம்மளுடைய குடும்பம் மேன்மைப்படும், இனி யாரும் நம்மை நிந்திக்க மாட்டார்கள், நிந்தித்தவர்களுக்கு முன்பாக நாம் நன்றாக வாழ்ந்து காட்டுவோம் என்று தன்னுடைய பலத்தின் மிகுதியால் அவன் பேசிக் கொண்டிருப்பான். அந்த தாய்க்கும் இவன்தான் ஒரே ஒரு நம்பிக்கை என்று வாழ்ந்து கொண்டு வந்தார். இப்படி அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது அந்த ஸ்திரீயின் மகன் இறந்து போய்விடுகிறான். கனவுகள் தகர்க்கப்பட்டது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனது. மரித்து போய்விட்டான். அவளுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார். யார் கவலையில் இருக்கிறார்களோ, யார் நிந்திக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, யாரால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, கவலையே பட வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக அடியெடுத்து வைத்து வருவார். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரீயை போல கவலை, கலக்கம், துக்கம், கண்ணீர், இனி நான் எப்படி வாழ்வேன், யாரும் எனக்கு இல்லையே, நான் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேனே என்று எண்ணிக்கொண்டிருப்போமே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராகத்தான் வருகிறார். இந்த வாலிபனை போல தன் கனவுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன், செய்ய முடியல. என் குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள முடியல. என் பிள்ளைகளை சரியாக பார்த்து கொள்ள முடியல என்று கவலையில் இருக்கும் வாலிபனே, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார். இதோ அந்த ஸ்திரீயின் அருகே வந்து அழாதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அந்த வாலிபனுக்கு நேராக திருப்பி அவனுடைய பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று கூறுகிறார். அவன் உடனே எழுந்திருந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் எழுந்து விட்டான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருந்தால் ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறதல்லவோ, அழாதே என்று அழாதேயுங்கள். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். யாரும் இல்லையே என்று கலக்கம் வேண்டாம். உங்கள் அருகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதோ கனவுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று எண்ணினோ அவர்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். இதோ உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். திக்கற்றவர்களுக்கு சகாயர் நம்முடைய தேவன் அல்லவோ. இதோ அவர் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கனவுகள் தகர்க்கப்பட்ட நிலையா வாலிபனே, இனி நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள முடியல, எனக்கு சரியான ஒரு வேலை இல்லை, எதிர்காலம் இல்லை, நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற பாரம் உங்கள் இருதயங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த பாரத்திலிருந்து எழுந்து வெளியே வா. இதோ உன் துக்கத்திலிருந்து எழுந்திரு, உன் படுக்கையிலிருந்து எழுந்திரு, உன் வியாதியிலிருந்து எழுந்திரு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் ஏன் படுத்து கொண்டிருக்கிறாய்? எழுந்திரு, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று கர்த்தர் கூறுகிறார். லூக்கா 7:14 கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது வாலிபனே
எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இதே நிலைமையில் இருக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு என்று. இதோ தூசியை உதறிவிட்டு எழுந்து நிற்போம். கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிப்போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை உண்டு பண்ண வந்திருக்கிறார். இதோ உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய நம்பிக்கைகள் ஒரு பொழுதும் வீண் போகாது. அதை நிறைவேற்றுவதற்காகவே அவர் உங்கள் அருகே நிற்கிறார். அழாதேயுங்கள் வாலிபனே, எழுந்திரு, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.